வணக்கம் முருகேசன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மூவிங் ஆவரேஜை நம்ம ட்ரேடிங்கில் எப்படி சிறப்பான வகையில் யூஸ் பண்ணுறது, அதோடனுடைய முழு பயனையும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மூவிங் ஆவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட நம்ம மார்க்கெட்டில் தெரியும், எப்போதுமே ப்ரைஸ் ஒரே நேர்கோட்டில் ட்ராவல் ஆகாது. இதை ஸ்மூத் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட நம்ம என்ன அந்த பீரியட் கொடுக்குறோமோ அந்த பீரியடோட எல்லாத்தையும் கூட்டி அது எத்தனை பீரியட் கொடுக்குமோ அத்தனை பீரியடோட டிவைட் பண்ணோடனே ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை ஒரு சார்ட்டில் பிளாட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு லாஸ்ட்டு, இப்போ ஒரு 10 அப்படின்னு கொடுக்குறோம்னா 10 நாட்களோட, இப்போ டெய்லி சார்ட்டில் 10ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா 10 மூவிங் ஆவரேஜ்னா 10 நாட்களோட க்ளோசிங் வேல்யூ எடுத்து கூட்டி டிவைடட் பை 10. அதே மாதிரி அடுத்த நாள் லாஸ்ட் 10 நாள், இப்படியே ஒவ்வொரு லாஸ்ட் 10 நாளோட வேல்யூயும் அப்படியே கணக்கு இந்த கால்குலேஷன் பண்ணி சார்ட்டில் பிளாட் பண்ணும்போது ஒரு லைன் வரும். இதுதான் மூவிங் ஆவரேஜ். இது நம்ம எத்தனை நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். 200 கொடுக்கலாம், 50 கொடுக்கலாம், 25, இந்த மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணுவாங்க. இதில் மூவிங் ஆவரேஜ் லேகிங் இண்டிகேட்டர் அப்படிங்குவாங்க. இது என்ன அப்படின்னா, கொஞ்சம் லேட்டாக தான் நமக்கு சிக்னல் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் லேகிங் இண்டிகேட்டர். இது ப்ரைஸோட மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த லேகிங்கை கொஞ்சம் இந்த லேகிங்கை சரி பண்ணுறதுக்காக, முடிஞ்ச அளவு சரி பண்ணுறதுக்காக, கொஞ்சம் சென்சிட்டிவாக குயிக்காக சிக்னல் கொடுக்கறதுக்காக அது எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அப்படிங்குவாங்க. அதாவது லேட்டஸ்ட் உள்ள நம்பர்ஸ்க்கெலாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கால்குலேஷன் பண்ணி போடுவாங்க. அது எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இதில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது நார்மல் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், ரெண்டாவது எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இந்த எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் இஎம்ஏ அப்படிங்குவாங்க. இது சிம்பிள் மூவிங் ஆவரேஜை விட கொஞ்சம் குயிக்காக இப்போ சிக்னல்லாம் கொடுக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் லேட்டாக பண்ணாது. அதனால் இஎம்ஏ யூஸ் பண்ணுறது கொஞ்சம் குயிக்காக இருக்கும். சரி, ஓகே. இந்த மூவிங் ஆவரேஜை எப்படி நம்ம ட்ரேடிங்கில் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்கே சார்ட்டில் பார்க்குறது கோடாக் பேங்கு 15 மினிட் சார்ட்டு. ஓகேங்களா? இதில் மூணு மூவிங் ஆவரேஜ் போட்டுக்கிறேன். ஒன்று 20 இஎம்ஏ, இன்னொன்று 50 இஎம்ஏ, இன்னொன்று 200 இஎம்ஏ. நான் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி 3 இது யூஸ் பண்ணி பண்ணுவேன். இப்போ 3 எதுக்கு போட்டுக்கிறோம், இந்த 3 இஎம்ஏ வச்சு நம்ம எப்படியெல்லாம் நம்ம இதை இந்த இதில் ஒரு முடிவை எடுக்க முடியும் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ பார்க்குறீங்களே, 3 இஎம்ஏவும் ஒரே அப்வேர்டில் மேல் நோக்கி இருந்தால், 3 இஎம்ஏவும் மேல் நோக்கி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ பார்த்துங்க, இந்த பச்சை கலர் 20 இஎம்ஏ, இது 50 இஎம்ஏ, இது 200 இஎம்ஏ. இப்போ 3மே பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்குது. அப்போ ட்ரெண்டு நல்லா அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதே இந்த இடத்துல பாருங்கள், இந்த இப்போ இது 200 இஎம்ஏ நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்குன்னா கொஞ்சம் லாங் ட்ரெண்டு, கொஞ்சம் ட்ரெண்ட், இது கொஞ்சம் ட்ரெண்டு. இது 200 இஎம்ஏ ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் இது 20 இஎம்ஏ லைட்டாக ஸ்லோவாக இருக்குது, டவுன்வேர்டில் இருக்குது. 50 இஎம்ஏ லைட்டாக ஸ்லோவாகுது, டவுன்வேர்டில் இருக்குது. இந்த இடத்துல ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, ஆனால் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன காரணம், ஏன் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னா, இந்த 200 இஎம்ஏ ஃப்ளாட்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா 3 இஎம்ஏ ஹரிசாண்டல் வைஸாக
அதாவது ஃப்ளாட்டாக இருக்குது. அப்போ வந்து சைடுவே மார்க்கெட்டு இந்த இடம்லாம். என்ன காரணம் அப்படின்னா மூணுமே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. மூணும் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று கிராஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸும் ரொம்ப இதாகாமல் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல 200 EMA கொஞ்சம் மேல் நோக்கி வருது, மற்ற 2 EMAவும் மேல் நோக்கி வருது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த மாதிரி இந்த இடம் பாருங்கள், 200 EMAவும் டவுனில் இருக்குது, மற்ற 2ம் டவுனில் இருக்குது. 50 எல்லா EMA வந்து டவுன் சைடு வந்துருக்கு. ப்ரைஸும் வந்து இதுக்கு கீழே டவுன் சைடில் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இல்லை சைடுவேவில் இருந்தது வந்து டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்படி இஎம்ஏவை இந்த யூஸ் பண்ணி ட்ரெண்டு வந்து எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்போதுமே வந்து பீரியட் வந்து குறைவாக, அதாவது இப்போ 20 இஎம்ஏங்கிறது வந்து ப்ரைஸுக்கு வந்து பக்கத்திலே இருக்கும். அதுக்கு அடுத்த நம்பர் 50 EMA, அது வந்து ப்ரைஸ் மூமெண்ட்டை விட கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். 200 EMAங்கிறது ப்ரைஸ் நம்பரை விட கொஞ்சம் அதிக தூரத்தில் இருக்கும். எவ்வளோ பீரியட் அதிகமாக கொடுக்குறீங்களோ அது வந்து அந்த ப்ரைஸை வந்துட்டு கொஞ்சம் அதிக தூரத்தில் இருக்கும். எவ்வளோ பீரியட் குறைவாக கொடுக்குறீங்களோ அது ப்ரைஸ் ஒட்டி வரும். ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருந்திருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், 3 EMAவே வந்து ஒரு சைடில் அப்வேர்டில் இருந்துச்சுன்னா டவுன் வந்து ட்ரெண்டு வந்து ஸ்ட்ராங் ட்ரெண்டு, இல்லை டவுன்வேர்டில் இருந்துன்னா ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் வந்து 200 EMA மட்டும் ஃப்ளாட்டாக இருக்குது, மற்ற 2 EMAவும் டவுனு இல்லை அப்பில் இருக்குன்னா ட்ரெண்டு வந்து ஒரு மீடியமான ஏதோ ஒரு டைரெக்ஷனில் இருக்குது, ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு அர்த்தம். ட்ரெண்டோட ஸ்ட்ராங்கு அவ்வளோ இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் 3 EMAவும் ஃப்ளாட்டாக ஹரிசாண்டலாக இருக்குது, ப்ரைஸ் வந்து மேலே இங்கேயும் குறுக்கு நெருக்கமாக போயிட்டு இருக்குது அப்படின்னா அது கன்சால்டேஷன் மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி EMA யூஸ் பண்ணி ட்ரெண்டை ஐடென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து EMA யூஸ் பண்ணி இப்போ இது வந்து இந்த EMA யூஸ் பண்ணி 15 நிமிஷத்தில் இன்ட்ராடேவில் எடுக்கலாம், இன்ட்ராடேவில் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? எப்போதுமே வந்து ட்ரெண்ட் வந்து எந்த ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். இப்போ வந்து இது டவுன் ட்ரெண்டு அப்படின்னா இங்கேருந்து இங்கே டவுன் ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னா ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து கீழ் நோக்கி வருது. அதாவது அந்த MA மூவிங் ஆவரேஜ் லைனை விட கீழ் நோக்கி வருது. திரும்ப வந்து மேல் நோக்கி போகும்போது EMA வந்து ஒவ்வொரு EMA வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், டவுன் ட்ரெண்டில் ரெசிஸ்டன்ஸாகவும் செயல்படும். அப்போ அந்த EMAவை டச் பண்ணும்போது ஹேண்டில் ஸ்டிக்கில் ரிவர்சல் சிக்னல் கிடைச்சா செல் பண்ணலாம் டவுன் ட்ரெண்டில். இதே வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா ஒரே நிமிஷம் அப் ட்ரெண்டு ஒன்று காமிக்கிறேன். நல்ல ஒரு அப் ட்ரெண்டை காமிக்கிறேன். இதெல்லாம் வந்து சைடுவே மார்க்கெட். இங்கே பாருங்கள், இந்த இடமெல்லாம் சைடுவே. இது பாருங்கள், ஆனால் கொஞ்சம் அப் ட்ரெண்டு, ஆனால் ட்ரெண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா 200 EMA ஃப்ளாட்டாக இருக்குது, மற்ற 2 மேலே போகுது. ஓகேங்களா? ரொம்ப கன்சால்டேஷன் மார்க்கெட்டு தான் ரொம்ப இதாக வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது. இங்கே பாருங்க, ப்ரைஸ் வந்து மூவிங் ஆவரேஜ் லைனோட மேலே போகுது, திரும்ப வந்து மூவிங் ஆவரேஜ் லைனை டச் பண்ணும்போது திரும்ப வந்து மேலே போகுது. இங்கே பாருங்க, இப்போ வந்து இந்த இடத்துல
வந்து டச் பண்ணிவிட்டு 20 EMA டச் பண்ணிவிட்டு மேலே போகுது. அடுத்து இந்த இடத்துல கிட்டத்தட்ட 20 EMA டச் பண்ணிட்டு மேலே போகுது. இந்த இடத்துல டச் பண்ணிட்டு மேலே போகுது. அடுத்து 20 EMA கீழே வந்ததுக்கப்புறம் 50 EMA கிட்டத்தட்ட டச் பண்ணிவிட்டு மேலே போகுது. திரும்ப இங்கே பாருங்க 50 EMA டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகுது. இப்படி வந்து ஒரு ட்ரெண்டில் வந்து அப் ட்ரெண்டாக இருக்கும்போது மூவிங் ஆவரேஜ் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். இதே மாதிரி சப்போர்ட்டில் மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணும்போது பை சிக்னல் ஏதாவது லாங் போக என்ட்ரியாக ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இதே டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது மூவிங் ஆவரேஜ் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவ் ஆகும். இப்போ மூவிங் ஆவரேஜ் வந்து அந்த மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து சிக்னல் கிடைச்சிது அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். அதாவது லாங்கோ ஷார்ட்டோ சூழ்நிலையை பொறுத்து என்ட்ரி எடுக்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெஸ்டாகவும் இதாகும், இது ஒர்க் ஆகும். இப்போ இங்கே பாருங்க, மூணுமே வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இங்கேயே அப் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ப்ரைஸ் மேலே மூவ் ஆயிடுச்சு. திரும்ப வந்து 20 EMA டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே மூவ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து ப்ரைஸ் வந்து இல்லை ஒன்று மேலே போகலாம், இல்லை திரும்ப புல் பேக்கு அதாவது கீழே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த 20 EMA லைனையோ இல்லைன்னா 50 EMA லைனையோ டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே கூட மேலே ப்ரைஸ் வந்து மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மூவிங் ஆவரேஜ் டச் பண்ணும்போது என்ட்ரி சிக்னல் எடுக்கலாம், அதாவது லாங்குக்கு போகலாம். இப்போ வந்து இது வந்து அப் ட்ரெண்டில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்படி ஒரு மூவிங் ஆவரேஜை யூஸ் பண்ணி ட்ரெண்டு பார்க்கலாம். சப்போர்ட் அண்டு ரெசிஸ்டன்ஸு மூவிங் ஆவரேஜாக நடக்கும். ட்ரெண்டோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறதும் பார்த்துக்கலாம். என்ட்ரி எக்ஸிட்டு கூட ஒரு யூஸ் பண்ணி என்ட்ரி எக்ஸிட் கூட எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மூவிங் ஆவரேஜை எப்படிலாம் ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணலாங்கிறது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நான் எதிர்பார்க்குறேன். நம்ம சேனல் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைபரே பண்ணியிருந்தாலும் நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்கள் சேனல் நான் வீடியோ போட்டோன்னே ஒன்றுக்குன்னு வரணும் அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி எல்லாமே ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.